அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிபத்தில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். எங்கெங்கும் ஏகமாய் பரப்பினமாய் கலைந்திருக்கும் ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். மக்கத்தின் ராஜா மதீனத்தின் ரோஜா எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போற்றியும், இன்னும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றிய தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் அவர்களை தொட்டும் சிற்றுரையை தொடங்குகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்கிறான் என்றால் அவன் ஜெயிப்பானா தோற்பானா என்று பார்த்தால் அவன் ஜெயிப்பதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று, அவன் கேட்கும் துவா மூலியமாக அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் தஆலா அவன் சுவனத்தில் போடுவான். மற்றொன்று, அவன் செய்யும் ஜகாத். அதுதான் சொல்வார்கள் தர்மம் தலை காக்கும் என்று. ஒருவர் தர்மம் செய்கிறாரோ அவர் உயிர் காக்கப்படும் என்று பெரியவர்கள் அழகான முறையில் சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதை தான் செய்திருக்கிறார்கள். நம்மளும் செய்ய சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி தந்தும் இருக்கிறார்கள். எப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களிடத்தில் யாராவது ஒருவர் உதவி என்று கேட்டால் அது உடனே செய்து விடுவார்கள். அதுதான் எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குரிய சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் தர்மத்தை பற்றி இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்கின்றான். அவன் இந்த உலகத்தில் அவனுக்கான கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், ஒரு பெரிய ஒரு கோட்டையை அவனால் இந்த உலகத்தில் கட்ட முடியும். ஆனால் அவன் தர்மம் தரவில்லை என்றால் அவன் சோனத்தில் ஒரு செங்கலை கூட நட்ட முடியாது என்று அழகானவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. அதே போன்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா தர்மத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் வலது கையை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்தில் சதகா கொடுக்கலாம் என்றும் எந்த விதத்தில் தர்மம் செய்யலாம் என்றும் சொல்லி தந்திருக்கிறார்கள். உதாரணமாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏதோ ஒரு தர்மம், ஒரு ஜக்காத் கொடுக்கிறார் என்றால் எப்படி கொடுப்பார்கள்? ஒரு பொருளை கொடுப்பதாக என்றால் எப்படி கொடுப்பார்கள் என்றால், இரு கைகளை இப்படி வைத்துதான் கொடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அழகான முறையில் கூறுவார்கள், நாயகமே, நான் ஏன் தினைக்கும் உங்களிடம் ஒரு பொருளை கொடுக்கும் என்று இப்படி கொடுக்கிறேன் என்கின்றனா, உயர்ந்த கையை விட தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை தான் மேலானது என்று நீங்கள் சொல்லி உள்ளீர்கள், அதனாலதான் நான் அப்படி செய்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் உயர்ந்த கையாக அவர்கள் எடுப்பார்கள். அதனால்தான் சொல்கிறார்கள் அழகான முறையில், தாழ்ந்த கையை விட உயர்ந்த கைதான் மேலானது. அதாவது உயர்ந்த கைதான் மிகவும், அதாவது கொடுக்கும் கைதான் மிகவும் ஏற்றமானது என்று அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான். என்னவென்றால், யார் நீங்கள் விரும்பும் ஒன்றை செலவு செய்யும் வரையும் நீங்கள் செலவு செய்யவில்லையோ அவர்கள் நாளை சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அழகான முறையில் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பும் ஒன்றை நீங்கள் செலவு செய்யும் வரை நீங்கள் சுவனத்தில் நுழைய மாட்டீர்கள் என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அழகான முறையில் சொல்வார்கள், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது நாயகமே, அந்த தோட்டத்தை நான் சதகா செய்து விடுகிறேன் என்று அழகான முறையில் சொல்லி விடுவார்கள். அதே போன்று அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் கூறுவார்கள், நீங்கள் நாளை சுவனத்தில் தான் இருப்பீர்கள் என்று அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எப்படி அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு செல்வந்தனாக வாழ்ந்தாலும் சரி, நாளை மறுமையில் அனைவரும் சமமாக தான் அல்லாஹ்விடத்தில் நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்தியா பின்தங்கியுள்ளது காரணம் என்னவென்றால், இந்தியாவில் தான் அதிக பணக்காரர்கள் இருக்கிறார்கள்,
அதிக குறைவான பணக்காரர்களும் அதிக ஏழையும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், செல்வந்தர்கள் அதிகமாயிட்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பிறருக்கு தர்மம் செஞ்சு அதிகமாகல, அவர்கள் தர்மமே செய்யாம தனக்குள்ள பதுக்கி வச்சுதான் அவர்கள் பெரிய ஆளாக ஆகிறார்கள். இதை போன்று நாம் இருக்கக்கூடாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு செய்து சொல்லி தந்தார்கள், நீங்கள் தர்மத்தை செய்யுங்கள் என்று. அதுதான் சஹாபாக்களும் அனைவரும் செய்தார்கள். அதே போன்று நாமும் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் ரஹ்மத் செய்வானாக. நமக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தான அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தர்மம் செய்வதற்கான அதிகமான செல்வத்தை தருவதற்கு வல்ல ரஹ்மான் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.